வாசியுங்கள். ஏசாயா ஆமென் 43வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனமும் 19வது வசனத்தையும் திரும்பிசை கூட வாசியுங்கள். நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இனி பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறேன், அது இன்னைக்கு இப்பொழுது நொடிப்பொழுதில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனத்தாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று அன்று சொல்லப்பட்ட வார்த்தை என்று எடுக்க இன்று நான் வரல. இன்னைக்கு இது நம்மளை குறித்து, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிற காரியம். நான் செய்ய போகிறவர்களை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நாம் அநேகதரம் கேள்விப்பட்டிருக்கலாம். 2025 வருஷம் 12ஆம் மாதம் சோதரம் 1வது மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் தொடங்கி அந்த நாட்கள் முழுவதிலும் ஒருவேளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி சோதர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், கர்த்தர் நன்மையானவர்களை செய்ய போகிறார், அவர் பெரிய நன்மைகளை அவன் உருவாக்குற ஆண்டவர், வழிகளை உண்டாக்கி தருவார், குழப்பங்களை மாற்றுவார், சந்தேகங்களை தீர்ப்பார் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய இந்த கடைசி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நான் செய்ய போகிறவர்களை அறியவில்லையா என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேள்விக்கு நேராக நான் கடந்து போக விரும்பல. ஏன் என்று சொன்னால் நாம் திரும்பி பார்க்க வேண்டிய சிலவைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி பார்க்கிறவைகள் என்று சொல்லும் பொழுது, இதில் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் கடந்து வந்தவைகளையும் நீங்கள் யோசித்து கவலைப்பட வேண்டாம், இது கடந்து போகிறவைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல இக்கட்டில் கடந்து வந்துட்டேன். இன்னும் இந்த 2025 வருஷம் கடைசி இந்த நாளில் எனக்கு இக்கட்டு இருக்கு. இன்னும் இது நான் 2026 வருஷத்தில் போகும்பொழுது என்னை தொடர்ந்து தான் வரும் என்று சொல்லுகிற அந்த சிந்தனையும் வேண்டாம், இந்த கலக்கமும் வேண்டாம். அல்லேலூயா,